தாவேக தரப்புல தங்கள் மீதான என்னென்ன விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதோ அதற்கான எதிர் வாதங்களை அவர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க அப்படின்றபடியாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து அன்றைய தினத்தில் என்னென்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதோ அது அரசியல் ரீதியாக தாவேகாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் எதிர் மனுதாரராக இல்லாத தங்கள் மீதான அந்த விசாரணை அன்றைய தினம் நடைபெற்றிருப்பதாகவும் இந்த நேரத்தில் எஸ்ஐடி அந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்றதையும் உச்சநீதிமன்றத்தில் அவங்க முறையிட்டிருக்காங்க. தொடர்ந்து நீதிபதிகள் எழுப்பின கேள்விகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து இணைப்பில் இருக்கார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, எதன் அடிப்படையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது, எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினதா நீங்க சொல்லியிருந்தீங்க. இது எதன் அடிப்படையில் கேட்கிறாங்க, இதுக்கு தொடர்பான விவரங்கள்? உங்களுடைய கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பாக தற்பொழுது ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின்படி சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை கொண்டு மட்டும் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது இருக்கக்கூடாது. அதாவது இந்த குழுவினுடைய விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சுதந்திரமான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவாக விசாரிக்க வேண்டும். அதாவது தாவக்காவினர் சொல்ல வருவது என்பது, அதாவது இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடரட்டும், ஆனால் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையினுடைய கண்காணிப்பு நபராக அல்லது அதிகாரியாக உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்க வேண்டும். இந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை தாவேகா தற்பொழுது எழுப்பி இருக்கிறது. அதாவது முழுமையாக தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் மீது தாங்கள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் விசாரணை நடத்தட்டும், ஆனால் இந்த விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான நீதிபதி தலைமையில் இந்த குழு இருக்க வேண்டும். அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த விசாரணையை கண்காணிக்கலாம், அதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த வழக்கில் தற்பொழுது ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அதாவது இந்த போன்ற ரோட் ஷோக்களுக்கு எஸ்ஓபி, அதாவது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இதை உருவாக்க கோரிதான் இந்த மனுவானது விசாரிக்கப்பட்டது. அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதுதான் இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இருக்கிறது.